ஹாய்ப்பா. இன்றைக்கி ஈவினிங் டைமில் டீ குடிக்கிறப்ப சூடாக ஒரு வாழைக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு இப்போ 2 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இந்த பவுல் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இந்த பவுலுக்கு 2 கப் கடலை மாவு எடுத்துக்கோங்க. நல்லா ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். இதில் ஒட்டி இருக்கு, கொஞ்சம் அதை தட்டிக்கிறேன். இதில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு தான் மைதா மாவு கலந்துருக்கேன். மைதா மாவு உங்களுக்கு வேண்டான்னு நினச்சிங்கனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு அது 1 ஸ்பூன் போட்டால் புஷ்ஷுன்னு வரும். நான் எடுத்து போட்டிருக்கேன். அதில் 1 ஸ்பூன் மட்டும் போட்டிருக்கேன். கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. தனி மிளகாத்தூள் கொஞ்சோண்டு போட்டிருக்கு. ஒரு 1/2 ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். நான் வந்து கேசரி கலர் பொடி வந்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு போட்டிருக்கேன். நீங்கள் காஷ்மீரி தூள் போட்டிருந்தீங்கன்னா வச்சுருந்தீங்கன்னா கூட அதை போட்டுக்கோங்க. காஷ்மீரி சில்லி பவுடர் ஒரு பிஞ்ச் அளவுக்கு, ஆப்பச்சோடா, உப்பு எல்லாம் போட்டதுக்கப்புறம் இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் தண்ணியும் ஃபுல்லாக ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் மட்டும் எடுத்து கையில் வச்சுக்கோங்க. 1 கிளாஸை ஃபுல்லாக ஊற்றிட்டு இதையும் ஊற்றிட்டேன். நான் இப்போ நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு பார்த்துக்கலாம். அதை ஃபுல்லாகவே ஊற்றியாச்சு. மேற்கொண்டு ஒரு 1/4 கிளாஸை கையில் வச்சுக்கிட்டு நம்ம அதுக்கு பார்த்து ஊற்றிக்கலாம், மாவு எந்த பதத்துக்கு வேணும்னு. இது வந்து எப்படி இருக்கணும்னா, கேக்கு பண்ணுறதுக்கு நம்ம எப்படி கலக்கி வைப்போமோ அந்த பக்குவத்துக்கு மாவு இருக்கணும். கெட்டியாக தான் இருக்கணும், ரொம்ப கொல கொலன்னு இருக்கக்கூடாது. இந்த பேசனையே நம்ம இப்போ தலைகீழ கவுத்துனா கூட அந்த மாவு வடியக்கூடாது. அந்த அளவுக்கு கெட்டியாக தான் இருக்கணும். இன்னொரு 1/4 கிளாஸ் எடுத்துக்கிட்டு அதை கொஞ்சம் பார்த்தே ஊற்றுங்க. அப்போ கொஞ்சோண்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். கரண்டிகிட்டே கூட பிசையலாம். விஸ்க் இருந்தாலும் விஸ்கில் பிசைஞ்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. பாருங்கள், இப்படி நம்ம கைட்டை எடுத்தோம்னா வரக்கூடாது, விழுகக்கூடாது. நம்ம இதில் விழுகிற மாதிரி வருது அப்படின்னா தண்ணி கூடிருச்சுன்னு அர்த்தம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் பஜ்ஜி போடுறப்ப. இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சாச்சு. அதை ஒரு ஓரமாக வச்சுக்கலாம். இப்போ நான் பஜ்ஜி போடுறதுக்கு ரொம்ப சின்ன சைஸில் 3 வாழைக்காவை கழுவி வச்சுருக்கேன். இதில் வந்து எப்படின்னா செவகமாக கோடு இருக்கும். அதில் வந்து எந்த பக்கம் சதப்பத்து கம்மியாக ஒன்று போல் இருக்குது, அதாவது குண்டா இல்லாமல் ஒன்று போல் இருக்குதோ அந்த பக்கத்தை மட்டும் தொலியை சீவி வச்சுக்கோங்க. நான் 3 வாழைக்காலையுமே அப்படி தான் தொலியை சீவி வச்சுருக்கேன். இதை வந்து பஜ்ஜி சீவுறதில் வச்சு சீவி எடுத்துகிட்டு வந்துடுவோம். இதில் சீவிட்டு வந்திருக்கேன். இதில் கடைசி ஆக கொஞ்சம் வேஸ்ட் வந்திருந்தது, அதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதில் ஒன்று அதில் ஒன்று கலந்து இப்போ நம்ம பஜ்ஜி போட்டுக்கலாம். அடுப்பு வந்து நல்லா அடுப்பில் எண்ணெயை வந்து நல்லா காய வைங்க. நல்லா காஞ்சி இருக்கணும். நல்லா எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறம் அடுப்பு ஃப்ளேமை ஃபுல்லாக குறைச்சிட்டு இப்போ வந்து நம்ம போட ஆரம்பிப்போம். ஃபுல்லாக குறைச்சிட்டு போட ஆரம்பிக்கணும். பஜ்ஜி நான் ஒரு 4 பஜ்ஜி போடுறோம்னா அதை போட்டு முடிச்சதுக்கப்புறம் அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட ஆரம்பிக்கலாம். பரட்டி விடுங்க. அது போட்ட உடனே நல்லா பந்து மாதிரி உப்பி வரும். பரட்டி விட்டுக்கிட்டு நமக்கு பார்த்தா தெரியும், நல்லா செவந்து வந்த மாதிரி தெரியும். அப்போ எண்ணெயெல்லாம் வடிச்சிட்டு எடுத்துடலாம். இப்படியே போட்டு எல்லாத்தையும் கடகடன்னு போட்டு எடுத்துடலாம். எல்லா வாழைக்காவையும் தோல் சீவினதை. இது என்ன ஆகுதுன்னா, நான் இப்போ எடுத்த மாவு வந்து கரெக்டாக 2 வாழைக்காய்க்கு தான் பத்துச்சு. 3வது ஒரு வாழைக்காய்க்கு பத்தலை மாவு. மறுபடியும் நான் பிசைஞ்சு போட்டுக்கிட்டேன். 2 சின்ன வாழைக்காய்க்கு தான் அந்த மாவு கரெக்டாக இருந்தது. முதல்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லா மாவுமே பஜ்ஜி நல்லா உப்பலாக தான் வந்திருந்தது. சாயங்காலம் டீ டைமில் இதை மட்டும் போட்டு கொடுத்தா பிள்ளைங்க அழகாக சாப்பிடுவாங்க. நீங்கள் இதையே அந்த வாழைக்காய் மட்டும் இல்லை, உருளைக்கிழங்கு கூட சீவி இதே மாதிரி போட்டு வைக்கலாம் அந்த பஜ்ஜி மாவில். நல்லாயிருக்கும், இன்னும் நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு
வெங்காயம், முட்டை எதுலனாலும் போட்டு உள்ளே போடலாம். நீங்களும் இந்த மாதிரி பஜ்ஜி வீட்டில் போட்டு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது, மொறுமொறுன்னு இருந்தது. இதுக்கு தேங்காய் சட்னி சைடிஷாக வச்சுக்கலாம். தேங்க்யூப்பா.